என் ஃப்ரெண்டு வந்துட்டேன், அங்கேருந்து வந்துட்டேன் ஆட்டிட்டு. அப்படியே வந்த உடனே எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறேன்டா, அதை மாட்டிக்கிறேன்டான்ட்டு நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு வா. பக்கத்துலேயே இது இருக்குது, பாத்ரூம் இருக்குது, போய் குளிச்சுட்டு வா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வந்து இது புளியோதரை கொண்டு வந்தாங்க. நம்ம மதுரை புளியோதரை ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. கிட்டத்தட்ட வந்து 250 நாளுக்கு பக்கத்தில் ஆக போகுது. ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான், இன்னொரு தம்பி இருக்காப்புல. 3 பேர் சேர்ந்து டென்ட்லேயே சாப்பிட்டுட்டு பூட்டான் கிளம்ப போகிறோம். ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். டக்குன்னு ஒரு சாப்பிட்டுட்டு 5 நிமிஷத்தில் எல்லாமே டென்ட்டு ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டோம்னா சரி கிளம்பிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கசான் இருக்குது, சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புவோம். ஒரு வழியாக டென்ட்டில் வட சென்னை மாதிரி லைட்டை போட்டு புளியோதரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். புளியோதரையா லெமன் சாதம்? லெமன் சாதம் என்னன்னே தெரில, அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ. இவங்க அப்படியே இவங்ககிட்ட சொல்லிட்டேன். அவள் கிவ் மை நம்பர். அப்படியே வாங்க கிளம்பலாம். டென்ட்டு எடுத்தாச்சு. ஃப்ரெண்டோடு அப்படியே கிளம்புறோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நேராக பூட்டான் என்ட்ரி ஆக வேண்டியதான். 3 பேர் சேர்ந்து நடந்து போகிறதே சூப்பராக இருக்குது. நான் தனியாக தான் ஒரு நாள் நடந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ 3 பேர் சேர்ந்து நடந்து போகிறது நல்லாயிருக்கு. நான் வெறியால் இறக்கிட்டு நான் யார் உண்மையாக வந்தாச்சு. ப்ரோவும் நானும் வந்தாச்சு. டே வாடா போவோம். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. கரெக்டாக கூட்டுற பாட்டுக்கே வந்துட்டோம். நடக்கிற இதில் தான் போகணும். ஏன்னா காரில்னா அங்கே போகணும், உங்களுக்கே தெரியும். அப்போ முன்னாடியே சொல்லியிருப்பேன். நடக்கிறேன்னா இந்த வழியாக போகணும். வாடாடி. என்ன ஆச்சு, நாங்கள் இந்த அவனுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னா அவன் ஆட்டிக்கிட்டே கரெக்டாக வந்து இந்த ஒரிஜினல் இல்லாமல் இந்த ஸ்கேன், இந்த ஒரிஜினல்னால் இந்த ஓட்டரையிலே உங்களுக்கு ஸ்கேன் தெரியும், இந்த இந்தியா மாதிரி ஸ்கேனர் மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவன் வந்து டூப்ளிகேட் எதோ சம்திங் எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல. டூப்ளிகேட்டாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த அட்டை மாதிரி போட்டு வந்துட்டாப்புல. அதான் வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் வர்றவங்க ஒரிஜினல் கொண்டு வாங்க. ஒரிஜினல் வந்து இந்த சைடில் இந்தியா மாதிரி இதாக இருக்கும். ஸோ அதை கொண்டு வந்தால் தான் கரெக்டாக வரும். அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உள்ளே வந்தாச்சு. ஒரிஜினல் உள்ளே வச்சுட்டு கொண்டு அப்படியே நேராக போக வேண்டியதான். எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எந்த நேரத்தில் பண்ணணும் இதே மாதிரி தான் ட்ரைலையும் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வரேன்டா, அந்த வரேன்டா அப்படின்ட்டு. உனக்கு கிக்கு வேணும், உனக்கு அடிக்கிற வண்டி அடிச்சுக்கிட்டே இருந்தேனே. வந்தாச்சு. நேராக போய் ரூம் புக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரூம் புக் பண்ணிவிட்டு சேம் இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த ஹிந்திக்காரங்க இந்த ஹோட்டலில் தங்கியிருந்தேன்ல, அங்கேயே போயிட்டு தங்கிட்டு நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் அந்த கோயிலெல்லாம் இவங்களுக்கும் காட்டுறேன். புத்தி வரட்டும். அப்போயாச்சு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு நைட்டு மூலம் தங்கிட்டு சாப்பிடுவோம். பசிக்கிது. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. அந்த இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காலையில் எதுவுமே சாப்பிடல. போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு சேம் அந்த அவர் இதில் ரூமில் தங்கணும். சப்போஸ் இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது நல்ல ரூமாக பார்த்துட்டு தங்கிட்டு நாளைக்கு வந்து நம்ம சுற்றி பார்க்குற வேலையை பார்த்துட்டு என்னென்ன இருக்குது மிச்சம் எதோ முடிக்கலையோ அதெல்லாம் முடிப்போம் நாளைக்கு. இதுக்கு முன்னாடி வந்தோம்ல, என்னென்ன நைட்டும் மார்னிங் மட்டும் சில ஹோட்டலில் நாங்கள் இது பார்த்தோம், சில ஹோட்டல்ஸ் பார்த்தோம், வெளியில் எல்லாமே சுற்றி பார்த்தோம். பட் வந்து இப்போது இன்னைக்கு இந்த டயத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக நிறைய இடத்துல சுற்றி போவோம். வழியாக வந்து இந்த ஹிந்திக்காரங்க ஹோட்டல்லையே வந்துட்டு ரூம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். வேறு ஏதாவது ரூம் வந்து பார்த்துருக்கோம். அங்கேயும் பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா அது போவோம். இல்லைன்னா இந்த ரூம்லேயே வந்துட்டு பார்த்துட்டு அங்கேயே தங்கிடுவோம். ஸோ பிளான் இப்படி தான் போகுது. நாளைக்கு பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ வந்துட்டோம். சும்மா இந்த பக்கம் அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேம் அதையும் பார்த்துட்டு ஃபுல்லாக என்னென்ன இருக்குது. சேம் இந்த கோவிலில் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்ப்போம். நாளைக்கு தான் ஃபுல்லாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு சேம் வந்து ஒரு சில வேலைகள் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு சேம் திரும்ப ஹோட்டலில் போய் தங்கிட்டு இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா சேம் இதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டல் பார்த்தோம், சேம் வந்து கோயில் பார்த்தோம், இந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு மற்றெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது புதுசாக இருக்கா இந்த சரௌண்டிங்லேயே, வேறு ஏதாவது இல்லைன்னா இந்த எல்லா பக்கத்தில் ஏதாவது புதுசாக இருக்கா அப்படின்றதான் பார்த்துருவோம். அப்படி இருக்கிற டயத்தை நம்ம பேசணும். என்னென்ன சொல்கிறேன் பாருங்க காய்ஸ், என்னென்ன சொல்கிறடா நீ வந்துட்டியா சொல்கிறேன் பாரு. நீங்கள் 250வது நாள் கரெக்டாக
இப்போ வந்து கிளம்பிகிட்டு இருக்கோம், ஜாலியாக அப்படியே ஊர் சுற்றி பார்க்க கிளம்பிகிட்டு இருக்கோம் பூட்டானில். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட காலையில் எந்திரிச்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கோம். விளாகு தான் இல்லை அதே தான் ஆச்சு. வந்து சுற்றி பார்த்து விட்டுருந்தோம். இவங்க சின்ன பிள்ளை மாதிரியே இதை விளாட்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோடா இருக்குது அது? எவ்வளோ போடணும் பையா? கித்தனா காயின்? போறீங்க இப்படி வரீங்க, அப்படியே கீழே இதா பாருங்க, பட்டன் அமுக்கணும், அவ்வளோதான். போட்டு அமுக்கணுமா? அது என்ன தெரியுமா, இது ரொட்டேஷன் பண்ண முடியாது, இதை அலைன் பண்ணிட்டு இது பஜ்ரா தான் கீழே இறங்கும். சரியா? சரி போடு, இது காயின் போட்டு ஏதோ ஒன்று. நீ அது டேரெக்டாக எடுத்து பாரு, உங்கள் கையால் எடுத்து ஸ்டார்ட் பண்ண. இது அமுக்காத, இதை மட்டும் அமுக்கு. மூவ் ஆகுது, பரவாயில்ல. பட்டன் அமுக்குங்க, ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணு. அதை எடுப்போம். அதெல்லாம் கிடையாது, மஞ்சள் கலர். டைம் போதான்டா, டக்குன்னு ஏறா. எடுக்க சொன்னேன், எடுக்க. அது வந்து பிடிக்கிறது வந்து அது வந்து லூஸாக இருக்கும் நினைக்கிறேன். அது ஏதோ ட்ரிக் பண்ணியிருக்காங்க, இது ட்ரிக் பண்ணியிருக்காங்க. அது வலிக்கிறது வேறு. இல்லை, இது லாக் ஆகாது. இன்னொன்று லாக் ஆகும். சரி, எப்படி இருக்கு பூட்டானு? வெரி வெரி ஒஸ்டா? ஏன்டா என்ன? ஆனால் பூட்டான் நாடு எப்படி இருக்கு? நம்ம நாட்டோட, இந்தியா நாட்டோட எதுவுமே நாட்டில் அது கரெக்டு தான்டா. விட்டுட்டு நீ எங்கே வெளியே போனாலும் அந்த இது எதுவுமே உனக்கு கிடைக்காது. உனக்கு சாப்பாடுல இருந்து அது டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இல்லைடா எப்பா நீ சொல்லு. நாட்டு வருது வந்தோம்னா சரக்கு நல்லா அடிக்கலாம். ஓகே, அப்படி வேற ஒன்றும் கிடையாது. 4000 சரக்கு 2000 கொடுக்குறாங்க, வாங்கி நம்ம பாட்டுக்கு அடிச்சுட்டு மட்டை ஆகிட்டு போயிட்டே இருக்கோம். ரூம் போட்டோமா, அது இது பண்ணோமா, அவ்வளோதான். அது மட்டை ஆகி இந்த மாதிரி பிள்ளைகளை பார்த்தோமா, அடிச்சோமா முடிஞ்சு, அவ்வளோதான். இடம் எப்படி இருக்கு? இடம் ஃபுல்லே சூப்பராக இருக்கு. இடம் தரமாக இருக்கு, இடம் தரமாக இருக்கு. ஆனால் மற்றதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கூரை நம்பி வந்துடுறாங்க. சேம் மார்க்கெட்டும் வந்தாச்சு. சரி, என்னென்ன காமிச்சோன்னா எல்லாமே இவங்களும் காமிச்சிட்டு இருக்கேன். பேன் முடிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருகெல்லாம் நிறைய முடிச்சுக்கிட்டே எடுத்து ஊருகாவா இருக்குடா. வர்றேன் உங்கள் பாட்டிக்கு வேணுன்னா அதை வாங்கிட்டு போடா ஊருகாவை. நீ நக்கிட்டு தெரியும் ஊருகாய். இங்கே வரு. இது என்னடா திராட்சை விடுமாடா? அதில் போட்டுக்காய் பாரு. என்னன்னு டோலி டோலி டோலின்னா டோலி செஞ்சுருவாங்களா? மீனான்னு போட்டிருக்கு. மீனா யாரு ஃபேமிலியா? ஹோம் மேடு. சூப்பராக ரெடி பண்ணிருக்கேன். இதுதான் எனக்கு பிடிக்குது. இது அது அப்புறம் அந்த குள்ளாய்மா இருக்கும்ல, நல்லா இருக்கும். ஏய் கிறிஸ்மஸ் தாத்தா. டேய் அது இதுடா, பால் மில்க்கு. ஓ மில்க்கு தானா? இன்னும் அந்த இது இருக்குமே, இதே பாப்பா வந்து உனக்கு சின்ன சைஸ், சின்ன சைஸ் அதே எடுத்தாங்க. 3 எடுத்தாங்க. இது நாங்களாம் இங்கே வாங்கிடுவோம். இது ஒன்றும் இங்கே வந்து நான் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த முட்டைலாம் எங்கள் வீட்லேயும் கிடக்கு. இந்த இது எல்லா இதுலேயும் கிடைக்குதேடா கிண்டர் ஜாய். யாருங்க பாய்ஸ், இதை விட சென்னையில் சூப்பராக வாங்கியிருந்தேன். என் கூட விட்டுருங்க. ஒரு டோங்கிரி பாய். டேய் நல்லா இருக்கீங்க, வாங்கினா டிஃப்ரெண்டாக பண்ணுங்க. ஏ ஜெல்லி ஜெல்லியாக இருக்கு பாருங்க. இதே இல்லை பார்க்குறா, அப்படியே தான் இருக்கு. ஹலோ, புதுசாக மிட்டாய் கொடுத்துருக்கேன், நல்லா இருக்கே. இது ஃபுல்லாக ஒரு மிட்டாயா ப்ரோ? நல்லா பண்ணியிருக்கேன். மென்டோஸு மாற்றப்பா, இதெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. ஒரு சில ஐட்டம்லாம் கம்மியாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ அந்த சில ஐட்டம்லாம் கம்மியாக இருக்கும், மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கு. நல்லா இருக்குல்ல, அழகா சூப்பராக இருக்கு. 27 வரைக்கும் போட்டுருக்கேன். 27ஆ? அது இது என்ன ப்ரோ கண்ணு மாதிரி இருக்கு? ஜெல்லி தானா? என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சாக்லேட்டு தான்.
அதான் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் இந்த மாதிரி கண்ணு மாதிரி எதாவது இருக்கான்ட்டு. இதெல்லாம் சிங்கப்பூர்லேயும் நிறைய கிடைக்குங்க. மலேசியா சிங்கப்பூர்லாம் இருக்கும். லேஸ் அதே மாதிரி இங்கே இருக்குது. பார்த்ததாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அந்த இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்ணு மாதிரி இருக்குது சாக்லேட்டு. இதெல்லாம் அழகாக இருக்குது. இதெல்லாம் செம்மையாக இருக்குது. சின்னதா வாங்கிடுவோம் ஒன்று. அதான் சொல்லி அவட்ட போகும்போது எடுத்து வாங்கிடுவோம். இந்த ஆரஞ்சு எனக்கு இந்த இதுதான் கொடுக்குது. இந்த வயலட் கலர் தான் இது பிடிச்சி கொட்டுது. மிட்டாயி டோஸு மிட்டாய் சேம் வந்து இப்போது ஸ்டேஷனரி ஷாப் தான் வந்திருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எல்லாமே காமிச்சிட்டு வரையும் பாருங்கள். சேம் வந்து பேனா எப்படி இருக்குது பாருங்கள். அதான் பேனாப்பா அது. இதை ஓப்பன் பண்ணு. இதை பாருங்க. எது பென்சிலாக பேனா வந்து பென்சிலாக பேனா வந்து அது ஸ்கெட்சுன்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணு. நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக பேனா எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடி பொம்மை ஈஸி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸி தான். உடனே வாங்குறதுலாம் பார்த்து ரொம்ப தவறுது. அது தவறிட்டு தான் இருக்குது. இது என்னது? ரப்பர் ஸ்க்ரூவா? தெரியல. நம்ம ஊரில் பேனா அப்படி மாற்றி கலர். அந்த மாதிரி இது பாருங்களேன். உங்களுக்கு காட்டலான் இருந்தேன். மில்க் ஷேக்கில் கீ செயின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. மில்க் ஷேக் கீ செயின். வேறு ஏதாவது கீ செயின் இருக்கான்னு பாரு. முட்டை இருக்குது. சிப்பியில் இருக்குது. இது கீ செயின் மில்க் ஷேக்கில் கீ செயின் இருக்குது. வேறு ஏதாவது இருக்கான்னு பாரு. 2 மாடல். என்னடா பர்ஸா? எனக்கு ஒரே ஒரு பர்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்குறியா? வாடா நானே அங்கே பர்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. எங்கே பார்ப்போம். அல்ல 490 ரூபா. ஆனால் லேடிஸ் பர்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது ஜென்ஸ். இது கார்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் எனக்கு வாங்க பிடிக்கும். அதுவும் 490 ரூபா. 490. ஓகே சிரிக்கிறேன் பாரு. வேறு என்ன இருக்குது? ஃபுல்லாக வந்து இங்கே ப்ரோ ஃபுல்லாக வந்து குட்டி குஞ்சா எனக்கு பிடிச்சது தான் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சது தான் இருக்குது. இதான் நாங்கள் எடுக்கலாம் பார்த்தேன். நல்லா இருக்கு. அழகாக இது பிடிக்கும் எனக்கு. இது பேண்டாவிலே வந்து ட்ராகன் பேண்டா ஏதோ சம்திங் சொல்லுவாங்க. இங்கே பொம்மை மட்டும் பொம்மை மாதிரி இல்லை. குழந்தையே பொம்மை மாதிரி தான் இருக்குது. நீயே பொம்மை ஆயிடுவா கொஞ்ச நாள் இருந்தா. அந்த இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக காட்டுற சொல்கிறேன். நல்லா இருக்குல்ல அது. இது காஸ்ட்லி கேஃபே இருக்குல்ல, கேஃபிஷினோ. இதே கலர் வித்தியாசம் இருக்குது. டிஃப்ரெண்ட் அயன்மேன் இல்லை. அயன்மேன் இல்லை. அது வேறு ஏதோ. அது ஏலியன். கிச்சன் நிறையா இருக்குது. ஃபோன் பவுச் இங்கே இருக்குது. இங்கே பூரா இந்த மாதிரி தானே சுற்றுறாங்க. இங்கே பூரா இந்த மாதிரி தானே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் டிஷர்ட்டே போட மாட்டாங்க. இதுக்கு ட்ரெஸ் இருக்குது தனியாக. டப்பர் வேறா? இங்கே வர ப்ரஷ். இந்த ப்ரஷ் எல்லாம் இங்கே வந்து தான் பார்க்குறேன் நான். விலைக்கு விட்டுருமா அதுவாகவே? எலக்ட்ரிக் பட்டன் சவுண்டு வருதா? என்னடா வேணாம் அது யூஸ் பண்ணாதே. இது என்ன ஆக்சுவலாக? சிக்குமா இருக்குது. சிக்கு தான் ஸ்டிக்கு தான். ஃபாஸ்ட் ஜூஸ் இது இருக்குல்ல அந்த மாதிரி எதுவும் இருக்காங்க. அரைக்கிறது அரைக்கிற மாதிரி இருக்கிற என்னடா ஜூஸ் இங்கே ஒரு ஸ்டேஷனரியில் எப்படிடா இருக்கும் அதில்? இந்த அங்கே இருக்குடா வாட்டர் பாட்டில். இதுலேயே ஜூஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அரைக்கும். பட்டன் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுவா? இந்த கப்பு மாதிரி தான் இருக்கும். 1/2 லிட்டர் உண்டானது. அவ்வளோதான். எனக்குலாம் இந்த மாதிரி வாட்டர் கேனை வச்சு சுற்றணுன்ற மாதிரி ஆசை. இதுக்கு ஊர் சுற்றுறது இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கல. இந்த மாதிரி வாட்டர் கேனில் சுற்றினா சூப்பராக இருக்கும். இந்தியா முடிச்சுட்டுடா. நீ பூட்டான் வந்துடுறா.
பூட்டான் வந்துட்டேன்டா. இந்தியா இன்னும் முடிக்கணும்ல, பாதி இந்தியா இருக்கே, இன்னும் நிறைய இருக்கே சுற்றி பார்க்குறது. கொய்யாப்பழம் கலரு இங்கே கொய்யாப்பழம் இது டேஸ்ட் இருக்கும்லடா இதில். அது எங்கே நிலத்து கொட்டுறது யாரை கொட்டி பார்த்துருக்கேன். நேரம் பார்த்ததுலே இப்போ தான் பெஸ்ட்டாக ஒன்று பார்க்க போகிறேன் பாருங்க. ஃபுல்லாக வந்து நம்ம சர்வைவுக்கு தேவையான அந்த லைட்ஸு, அப்புறம் வந்து கத்திரிக்கோல், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த பவுச்சு, இதில் வந்து ஆக்ஸ் இருக்குது. சேம் வந்து கத்தி இருக்குது. இது கத்தியை பார்த்தியா, துப்பாக்கி மாதிரியே ஷேப் வந்து கத்தி இருக்குது பார்த்தியா. எனக்கு அதான் வந்து பிரமிப்பாக இருக்குது, அந்த ஷேப்பை பாடுறா துப்பாக்கி இது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டாக இது உங்களுக்கு காமிக்கலான்றேன். இங்கே பாருங்க, எல்லாத்துலேயும் வந்து கத்தி எல்லாமே சேர்ந்துருக்கு. இது வந்து நம்ம அந்த இந்தியா பிளாக் போகும்போது சர்வைல் டார்ச் லைட் 750 போட்டுருக்காங்க. 750 200. இது நான் வந்து இந்த கிம்பிள் மாதிரி வச்சுருக்கல, இந்த மாதிரி தான். இது என்னடா உலகமா? ஏய் லைட்ரா இல்லைடா, இப்போ நம்ம போனால் கரெக்டாக இருக்குங்களா? பார்த்துட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கல, இப்போ தான் காமிக்கிறேன். கார்டு வாங்கிட்டு உடனே போகிற மாதிரி நம்ம இங்கே பரவாயில்ல. வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, அந்த கடை முடிச்சுட்டு டூரிஸ்ட் செக்ஷன் ஒரு இது இருக்குது. என்னென்னா இந்தியன் இமிக்ரேஷன் சொல்லிவிட்டு இங்கே ஒரு டூரிஸ்ட் செக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே சில விவரங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து சொல்கிறோம். ஸோ வெளியே வந்தாச்சு. ஒரு விஷயத்தை கேட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, நான் வந்து என்னென்னா இப்போது எஸ்டிஎஃப் ஃபார்ம்னு ஒன்று ஃபில் பண்ணுறாங்கல்ல. ஸோ அது வந்து எது வாங்கினாலும் எங்கள் டூரிஸ்ட், அதாவது ஒரு சில ஐட்டம்லாம் நம்ம வாங்கலாம். இந்த பார்டர் இருக்கிறதுல நம்ம இந்தியன் மணி கொடுத்தும் சேம் வந்து பூட்டான் மணி கொடுத்தும் வாங்கலாம். பட் வந்து இந்த எக்ஸ்பென்சிவான ஐட்டம், சில வந்து இந்த வித் கைடோட வாங்குகிற ஐட்டம்லாம் வந்து நீங்கள் வந்து எஸ்டிஎஃப் ஃபார்மோட தான் வாங்கணும்னு சொல்லிட்டு, சேம் வந்து நீங்கள் வந்து வெளியே போகணும், இந்த பூட்டான் பார்டரை விட்டு நீங்கள் வெளியே எங்கேயாவது சுற்றுலா போகணுன்னா வித் கைடோட போகணுன்னா அதுக்காக தான் வந்து இந்த எஸ்டிஎஃப் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம வந்து ரீசன் கேட்டோம். சேம் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சேம் வந்து ஃப்ரெண்ட்ஸோட திரும்ப அந்த டியூட்டி ஃப்ரீ ஷாப் வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததால கொஞ்சம் நல்லா கலகலன்னு போகுது. இன்னொன்று சேம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு அந்த கோல்டு அதை எடுப்போம். சென்ட்டு தானே ப்ரோ? சென்ட்டு தான். என்ன சொன்னாங்க? சென்ட்டு அதெல்லாம் பார்க்குறோம்டா. என்ன சொன்னாங்க? ஸோ ஒரு வழியாக சேர்ந்தாச்சு. திரும்ப அதே பெட்ரோல் பங்க்கே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்றதை நாங்கள் வந்து விரிவாக சொல்கிறோம். ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. என்ன நடந்துச்சுன்றதை ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்கிறோம் வாங்க. ஸோ இப்போ என்ன விஷயம் நான் சொல்ல வந்தேன்னா, இப்போது நான் இங்கே வந்து ஒரு 4-5 நாளாக வந்து டென்ட் போட்டு தங்கியிருப்பேன். அதை பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. சேம் வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் இங்கே தான் கொண்டாடி இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து கிளம்பி பூட்டான் திரும்ப வந்து பிளான் பண்ணோம். எதுக்காக பிளான் பண்ணோம்னா, ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், ஃப்ரெண்டு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லியிருப்பேன். எங்கேருந்து அவன் வந்தானா, இதுக்கு முன்னாடி வந்து அவன் டார்ஜிலிங்கில் இருந்தான். டார்ஜிலிங்கில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான். சரி டார்ஜிலிங் பக்கத்தில் தான் பூட்டான் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான். நீ அங்கேயே இருறான், நானும் வந்துடுறேன்டா, பூட்டானில் நிறைய இடம் சுற்றி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான். சரி ஓகே அவன் சொல்கிறானே அவன் சொல்கிறானேன்னு சொல்லிவிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி இவன் வந்தவுடனே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த வீடியோ என்னென்ன பண்ணணும். நேராக போனோம், இமிக்ரென்ஸ் போனோம். இமிக்ரென்ஸில் வந்து இந்த ஓட்டர் ஐடி இருக்குன்னாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணோம். ஹோட்டலில் போய், அதாவது நார்மல் ஹோட்டல், பெரிய ஹோட்டல்லாம் இல்லை, நார்மல் சின்ன ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணோம். ஸ்டே பண்ணிவிட்டு தூங்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. பார்த்தேன் இந்த மாதிரி வந்து யூடியூப்பில் நிறைய பேர் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த பூட்டானில் வேறு என்ன இருக்குன்னு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரும்போது தங்க விலை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. சேம் வந்து இங்கே வாங்குறவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இல்லை, பட் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணோம். ஆனால் என்னென்ன A to Z, அதாவது என்னென்ன கொண்டு வரணும், இதில் நிறையா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வீடியோவில் போட்டிருந்தாங்க. எஸ்டிஎஃப் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும், 2வது கைடோட தான் மஸ்ட்டு கைடோட தான் போக முடியும். அதாவது இன்னொன்று என்னென்னா, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மெயினாக US டாலர் மட்டும்தான் வேணும். அது நம்ம US டாலர் கொண்டு போய்
எல்லாமே கொண்டு போய் நம்ம வாங்குறோம்னு வைங்களேன், எல்லாமே ஓகே பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா, வாங்கிட்டு நம்ம திரும்ப இந்தியா கொண்டு வர்றதுக்கு இந்தியா கொண்டு வரவே முடியாதான். ஏன்னா அந்த நாட்டில் உள்ள எந்த ஏரியாவில் வேணாலும் கொண்டு போய்க்கலாம். அந்த வாங்கின கோல்டை நம்ம திரும்ப இந்தியாவுக்கு வெளியே கொண்டு வரவே முடியாது. பூட்டானில் வாங்குற கோல்டு பூட்டானில் மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி தான். அதை இதை வச்சு என்னன்னா, இவங்க யூடியூப்பில் என்ன போடுறாங்க, இந்த மாதிரி துபாயோட கம்மியாக இருக்குது, இந்தியாவில் வந்து போய் வாங்கிட்டு வந்தோம்னா இந்தியா ரேட்டோட பாதி கோல்டு ரேட்டு அப்படி இப்படின்ற மாதிரி. அது எல்லா வீடியோவுமே ஃபேக். டேக்ஸோட மட்டும்தான் பூட்டான்லேயும் கோல்டு வாங்க முடியும். டேக்ஸ் இல்லாமல் கோல்டு வாங்க முடியாது. நீங்கள் லிக்கர் இந்த மாதிரி சென்ட் ஐட்டம் வேணால் நீங்கள் வந்து டேக்ஸ் இல்லாமல் வாங்கிக்கலாம். மற்றபடி டேக்ஸோட மட்டும்தான் நீங்கள் கோல்டு வாங்க முடியும். வெளியே அதுவும் கொண்டு வரவே முடியாது. மெயின் ரீசன் ஏன்னா நம்ம அதுக்கு யூஎஸ் டாலர் மாற்றணும், எஸ்டிஎஃப் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், உள்ளே போய் கைடு பிடிக்கணும், 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும். இதெல்லாம் செலவு பண்ணி அவன்கிட்ட கோல்டு வாங்கி திரும்ப கொண்டு வர முடியாது. கொண்டு வந்து விற்றாலும் தமிழ்நாடு ரேட்டு தான் போகும். அதனால் அவங்க சொல்கிற எல்லா வீடியோஸ் ஃபுல் ஃபேக். எதிர்பார்த்து நம்ம போகிறது ஃபேக். இந்தியாவில் இருக்கிறதே எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். நம்ம போய் அதர் கண்ட்ரியில் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. வாங்கணும்னு நினச்சி எந்த ஒரு ரீசனுக்காண்டியும் பூட்டான் போகவே கூடாது. மற்றபடி சுற்றி பார்க்குறதுக்கும் அங்கே முக்கியமான இடம் 2-3 இடம் இருக்குது. அவ்வளோதான். அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும் போய்க்கலாம். மற்றபடி சுற்றி பார்த்துட்டு கோல்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போகவே கூடாது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்கு. நான் என்ன நினச்சேன்னா, சரி ஒன்று நடந்துச்சுங்க. நான் உள்ளே போகும்போது வெளியே அனுப்பிட்டேன்னா ஆதார் கார்டு வந்து கார்டை கொண்டு போயிட்டேன், ஓட்டு ஐடியா. அதை வந்து நான் திரும்ப வந்து ஒரிஜினல் ஓட்டு ஐடி ரெடி ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு தான் திரும்ப உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு போய் எல்லாம் அலைனைஸ் பண்ணி கெட் பண்ண எல்லாம் சென்ட் பண்ண வாங்கும்போது ஏன்டா உள்ளே போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு. ஏன்னா மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க அங்கே உள்ள. அந்தளவுக்கு போய் பார்த்துட்டு நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். தயவு செஞ்சு பூட்டானில் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இது நான் ட்ரை பண்ணிடுறாங்க. ஏன்னா விசாரித்து பார்த்தா அங்கே என்ன ஆகுதுன்னா, அங்கே என்ன ரேட்டு ஏறுதோ அப்படியே ஈக்குவல் டு இந்தியன் மணி போட்டால் சேம் தான் காட்டுது. அதாவது அவங்க போட்ட வீடியோ பூராமே ஃபேக். அந்த யூடியூப் பற்றி போனோம், கூகுளில் போட்டிருக்காங்க. மெயினாக கூகுள்லேயே போட்டிருக்காங்க. அது ஆமாம், இதை சொல்ல மாட்டோம். கூகுளில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இது யாருந்தே நான் சொன்ன மாதிரி பூட்டான் எப்படி ரேட்டை வந்து கம்மியாக வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேக்ஸ் ஃப்ரீ டியூட்டி ஃப்ரீ எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு போட்டவொடனே அதில் கீழே வரும் எஸ்டிஎஃப் ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணணும், அப்புறம் ஒரு ஹோட்டலில் தங்கணும், பெரிய ஹோட்டலில். அதுக்கப்புறம் என்ன மஸ்ட்னா எஸ்டிஎஃப் ஃபார்முக்கு 1200 1800 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ ரெட்டு வந்து கைடு பிடிக்கிறதுக்கு வந்து 2000 வந்து 3500 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினா 4000 ரூபா. இது போக நம்ம பே பண்ணி அந்த 20 கிராம் வாங்குறதுக்கு அதே ரேட்டு வாங்குறதுக்கு மேற்கொண்டு 8000 நம்ம செலவு பண்ணுறோம். அதனால் போனோமா சுற்றி பார்த்துட்டோன்னா வரலாமே தவிர கோல்டு வாங்குற மைண்ட் செட்டில் போகவே போகக்கூடாது. ஆனால் ஊர் நல்லா இருக்கு. ஊர் ஓகே தான். ஊர் ஓகே தான். என்னன்னா நிகர் ரொம்ப கம்மிங்க. பாதி அப்படியே நிகர் ஐட்டம் பீராக இருக்கட்டும், எதாக வேணா இருக்கட்டும், அப்படியே ஜாக் டேனியல்லாம் 4000 ரூபா வேணும், அங்கே 2000 ரூபா தாங்க. ரொம்ப கம்மியாக இருக்குங்க. மற்றபடி அது வேணால் வாங்கிக்கலாம். அதுவும் பெர் பர்சன் 2 பாட்டில் தான், 2 லிட்டர். ஒரு பர்சன் 2 லிட்டர் தான் வாங்க முடியும். ஸோ பார்த்துருப்பீங்க. இருக்கிற உண்மையை அப்புறம் கக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பூட்டான்னா இதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. பூட்டானில் லிக்கர் நீங்கள் வந்து 210 ஃப்ரீயோட வாங்கிக்கலாம் வரி இல்லாமல். மற்றபடி வேறு எதுவுமே வாங்க முடியாது. ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே வந்து சார்ஜ் கூட தான். இன்னொன்று சொன்னாங்கல்ல, இப்போ நம்ம வந்து நீங்கள் இந்த மாதிரி விசாரிச்சிட்டோம்ல, டியூட்டி ஃப்ரீன்னு தான் போட்டுருந்துச்சு கூகுளில் அப்படின்னு விசாரிக்கும் போது இது போன வருஷம் அது ரூல்ஸ்ன்னு கேட்டால், இந்த இது கூகுளில் போட்டிருக்கு அப்படி இப்படின்னு கேட்டோம்னா அது நாட் ஃபேக்குன்றாங்க. அவங்களே சொல்லிடுறாங்க போன வருஷத்துக்கு உள்ளது அப்படின்ற மாதிரி மலுப்புறாங்க. 2வது ஃபேக்குன்றாங்க. அதை வச்சு கூகுளாவே போட்டிருக்கேன், அதை வச்சு நம்ம பேசணும்னா ஃபேக் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதனால் அது எதுவுமே 100% பியூர் ஒரிஜினலே கிடையாது. போய் ஏமாந்துறாங்க. மற்றபடி சுற்றி பார்க்குறதுக்குன்னா போங்க. இந்த சுற்றி பார்த்துட்டு கோல்டு வாங்கிட்டு வரும் அப்படின்ற மாதிரி யூஎஸ் டாலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு போகிற அளவுக்குலாம் பொறுத்து கிடையாது. நாங்கள் போயிட்டு அதாவது விசாரிக்கும் போது என்னென்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கோட ரேட்டு என்ன இருந்துச்சு, 14500 ரூபா. சேம் 14500 ரூபா 24 கேரட் 1 கிராம். அந்த ரேட்டு தான் இன்றைக்கி இருந்துச்சு. சேம் இப்போ நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற இந்த நேரத்தில் சேம் வந்து ஈக்குவல் பூட்டான் ரேட்டு. ஸோ வந்து தயவு செஞ்சு யாரும் ஏமாந்துறாரு. இந்த வீடியோ மூலியமாக நாங்கள் வந்து இதை சொல்லணும்னு நினச்சோம், சொல்லிடுறோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு
உங்களுக்கே தெரியும், வீடியோ ரெகுலராக பார்க்குறது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து சோறு இந்த மாதிரி நல்லா இருக்குதா, நம்ம இது மாதிரி தமிழ்நாடு மாதிரி நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் டென்ட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். 251வது நாள். இப்போ தான் எழுந்திரிச்சேன். செம்ம தூக்கம் நேற்று. செத்துரு தூங்கவே இல்லை. இவனை போய் இவங்க 2 பேரையும் போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வந்துட்டு அப்படியே நம்ம டென்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். ஜல்பால்குடி பஸ் வந்துருச்சு, நியூ ஜல்பால்குடி. அப்படியே கிளம்புறாங்க. பார்க்கலாம், பார்த்துப்போம், பார்த்துப்போம். சரி டே பார்ப்போம், பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஃபோன் பண்ணு, மறந்துடா. பார்ப்போம். அனுப்பிச்சி விட்டாச்சு. அப்படியே வாங்க நம்ம திரும்ப பெட்ரோல் போவோம். ஸோ பார்த்துருப்பீங்க பார்ட் 2ல் வந்து. ஸோ அதான் கோல்டு ரேட்டு வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாரும் போய் வாங்கிடாதீங்க. இந்த வீடியோ மூலியமாக சேம் வந்து அந்த வீடியோ மூலியமாகவும் நான் சொன்னேன், சேம் இந்த வீடியோ மூலியமாகவும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு கோல்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போட்டாங்க போய் வாங்காதீங்க. வாங்கினாலும் திரும்ப ரிட்டன் கொண்டு வர முடியாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பட்டு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் வாங்கலை. நல்ல வழியாக நாங்கள் வந்து விசாரித்து மட்டும் தான் பார்த்தோம். நல்ல வழியாக நாங்கள் வாங்கலை. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து இந்த ஒரு தகவல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.